அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 23, 2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நியூஸஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க. ஐபிஎல்லில் ரசிகர்கள் பாதுகாப்புக்காண்டி கியூஆர் கோட் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வருவார்கள் என்பதால் சேப்பாக்கம் மைதான பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் கிரிக்கெட் ரசிகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சென்னை காவல்துறை சார்பில் சென்னை சிங்கம் ஐபிஎல் பேர் பார்த்துக்கோங்க என்ற பெயரில் கியூஆர் கோடு உருவாக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் போட்டி நடைபெறும் போது கிரிக்கெட் ரசிகர்கள் தங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இந்த கியூஆர் கோடு மூலம் புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறள் இருக்காது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் பார்த்துட்டு பீகார் உருவான தினம் குடியரசுத் தலைவர் பிரதமர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 1912ஆம் ஆண்டு மார்ச் 22 வங்க மாகாணத்தில் இருந்து பிரித்து பீகார் உருவாக்கப்பட்டது. இது பீகார் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க குடியரசுத் தலைவரும் பிரதமரும். நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த டேட்டு பார்த்துங்க, மார்ச் 22, 1912. அடுத்ததாக ஏப்ரல் 1 முதல் பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப தடை, தில்லி அரசு முடிவு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நகரம் முழுவதும் உள்ள 80% அதிகமான எரிபொருள் நிலையங்களில் பதிவு நீக்கப்பட்ட பழைய வாகனங்களை அடையாளம் காண சாதனங்கள் பொருத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த டேட்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் எந்த யூனியன் டெரிட்டரியில் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லியிலன்றத பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப தடை அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக நில நிர்வாக சவால்களை எதிர்கொள்வது குறித்த சர்வதேச பயிலரங்கு தில்லியில் நாளை தொடக்கம். 22 நாடுகள் பங்கேற்பு. உலகளவில் உள்ள நிர்வாகத்தில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள புதுமையான அணுகுமுறைகளை ஆராய்வதற்காக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள 6 நாள் சர்வதேச பயிலரங்கம் தில்லி குருகிராமில் திங்கட்கிழமை தொடங்குகிறது. இதில் 22 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த பயிலரங்கு குறித்து இந்த அமைச்சகம் சனிக்கிழமை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி எலாபரேட்டாக போட்டிருக்காங்க. இது யார் நடத்துகிறான்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை நாடுகள் பங்கேற்கிறாங்கன்னா 22 நாடுகள். அடுத்தது 59வது ஞானபீட விருது ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா தேர்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரபல ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா, இவருக்கு வயது 88, 59வது ஞானபீட விருதுக்கு சனிக்கிழமை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் இந்திய அளவில் இலக்கியத்துறையில் மிக உயரிய விருதான ஞானபீட விருதை சத்தீஸ்கரில் இருந்து பெறும் முதல் நபர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என இலக்கியத்துறையில் பங்களித்துள்ள மிகச்சிறந்த சமகால எழுத்தாளராக விளங்கும் வினோத்குமார் சுக்லா இந்த விருதை பெறும் 12வது ஹிந்தி எழுத்தாளர். ஞானபீட விருதுக்கான தேர்வுக்குழு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. விருதுக்கு தேர்வாகியுள்ள வினோத்குமார் சுக்லா பரிசு தொகை 11 லட்சம், கல்வி கடவுள் சரஸ்வதி உருவத்திலான வெண்கல சிலை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். முன்னதாக கடந்த 1999ஆம் ஆண்டு கேந்திர சாகித்ய அகாடமி விருதை வினோத்குமார் சுக்லா பெற்றார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.